உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று எள்ளுப்பூவின் குணங்களைப் பற்றி பார்க்கலாம். எள்ளுச் செடியின் தாவரப் பெயர் சிசமம் இண்டிகம். விதை, பூ, எண்ணெய் முதலியன இதன் பயன் தரும் பாகங்கள் ஆகும். எள்ளுச்செடி எல்லாவித மண்ணிலும் வளரக்கூடியது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி. இதன் தாயகம் இந்தியா மற்றும் ஆப்பிரிக்கா. பின் உலகெங்கிலும் பரவிற்று. ஆதி காலத்திலிருந்து எண்ணெய் வித்துகளில் எள்ளின் விதைதான் முதலில் தோன்றியதாக சொல்வர். 5000 ஆண்டுகளுக்கு முந்தையது. எள்ளுச் செடி சுமார் 50 முதல் 100 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. ஆப்பிரிக்காவில் 6 அடி உயரம் கூட வளரும். இதன் இலைகள் எதிர் அடுக்கில் அமைந்திருக்கும். இது 4 மற்றும் 14 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். இது தும்ப இலையை ஒத்திருக்கும், ஆனால் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். எள் செடி வெண்மையான பூக்களை விடும். ஆனால் ஆப்பிரிக்காவில் மஞ்சள், நீலம், ஊதா நிறங்களிலும் பூக்கள் விடும். இதன் பூக்கள் தன் மகரந்த சேர்க்கையாலும் மற்றும் தேனீக்கள் பறவைகளாலும் அயல் மகரந்த சேர்க்கையால் பூக்கள் காயாக வளரும். காய்கள் நீண்டிருக்கும். 2 முதல் 8 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். ஒரு விதையில் சுமார் 100 விதைகள் இருக்கும். ஒரு விதையின் எடை சுமார் 20 to 40 மில்லிகிராம் எடை இருக்கும். கருப்பாக மென்மையாக இருக்கும். வெள்ளை நிறத்திலும் எள் இருக்கும். தமிழ்நாட்டில் நெல் அறுவடைக்குப் பின் எள்ளை விதைத்து எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார்கள். எள் விதையை ஆட்டி எண்ணெய் எடுப்பார்கள். அதுதான் நல்லெண்ணெய் என்பது. எள்ளின் மருத்துவ பயன்கள். எள் செடியிலிருந்து உண்டாகும் விதையிலிருந்து எடுக்கும் எண்ணெய் நல்ல மருத்துவ குணமுடையது. அதன் செய்கை மலமிளக்கி, உள்ளலாலாற்றி, சிறுநீர் பெருக்கியாகவும் செயலாற்றும். இதன் மருத்துவ குணம் அதிகம். ஆயுர்வேத மருத்துவத்திலும் சித்த மருத்துவத்திலும் மருந்துகள் செய்ய துணை மருந்தாக பயன்படுகிறது. இதில் மெக்னீசியம், காப்பர், கால்சியம் மற்றும் வைட்டமின்கள் போன்றவை உள்ளன. இது கப, பித்த, வாத மூல நோய்கள், சிறுநீரக கோளாறுகள், அனீமியா, தோல் நோய்கள் குணப்படுத்த வல்லது. அந்த காலத்தில் ஆண்கள் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாட்களில் இந்த எண்ணெயை தேய்த்து உலரவிட்டு பின் குளிப்பார்கள். பெண்கள் செவ்வாய், வெள்ளி கிழமைகளில் இந்த எண்ணெயை தலை உடம்புக்கு தேய்த்து குளிப்பார்கள். பாபிலோனியாவில் பெண்கள் இந்த எண்ணெயைத்தான் அழகு சாதனமாகவும் உடம்பை மசாஜ் செய்யவும் பயன்படுத்தியுள்ளார்கள். எள்ளில் இனிப்பு சேர்த்து எள் உருண்டை செய்து ரோமானிய படை வீரர்கள் சக்திக்காகவும் பலத்திற்காகவும் சாப்பிட்டுள்ளார்கள். இந்த எண்ணெயை இறைவனுக்கு விளக்கு ஏற்ற பயன்படுத்துகிறார்கள். இந்த எண்ணெயில் கொழுப்பு சத்து குறைவாக இருப்பதால் சமையலுக்கு இதை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். கண்ணில் சதா எரிச்சல் இருந்து கொண்டே இருந்தால் தேவையான அளவு எள்ளுப்பூவை கொண்டு அதை ஒரு சட்டியில் போட்டு வதக்கி இளஞ்சூடாக இருக்கும்போதே இரவு படுக்கும் முன் அதை 2 கண்களையும் மூடிக்கொண்டு சுத்தமான வெள்ளை துணியால் வைத்துக்கொண்டு கட்டிக்கொண்டு உறங்கி காலையில் எழுந்த பின் கட்டை அவிழ்த்து பூக்களை எடுத்துவிட்டு கண்களை கழுவிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு 3 நாட்களுக்கு கட்டினால் போதும். கண் எரிச்சல் மாறிவிடும். ஒரு கைப்பிடி அளவு எள்ளுச் செடியின் இலையை எடுத்து அளவான நீரில் 10 முதல் 20 நிமிடங்கள் கொதிக்க வைத்து பின் இறக்கி ஆற வைத்து இலைகளை எடுத்துவிட்டு அந்த நீரை தலைக்கு இட்டு தேய்த்து குளித்தால்
கூந்தல் உதிர்வதும் இளநரை ஏற்படுவதும் போகும். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.